பாராளுமன்றத்தில் சொல்லுவாங்க. அது எதுக்காக அப்படின்னா, நான் எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் மட்டும்தான் தொடணும், நீங்கள் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எனக்கு நீங்கள் சீடராக எப்போது நான் சொல்கிறது கேட்டுன்னு அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு ஒழுக்க நெறி வரணுங்கிறதுக்காக. அதனால் அப்படிலாம் இல்லை, நீங்கள் உண்மையோட கற்றுக்கிட்டா யார் வேணாலும் எதை வேணாலும் சொல்லலாம். இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் அப்படிதான் சொல்லி கொடுக்குறோம். என்ன வேணாலும் பண்ணுங்க, எங்கெல்லாம் யாரை தொடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அந்த பாயிண்ட் தான் முதல்ல தொடணும்னு நாங்கள் சொல்லிடுவோம். ஏன்னா அதுதான் சூட்சம் ரகசி. உச்சந்தலையில் தொடாதீங்க, யாரையும் தொடக்கூடாது. நான் எப்போ சொல்ல முதல்ல அங்கே தான் தொடரும். உச்சியில் கை வச்சா தான் உயிர்நிலையை அடக்க முடியும். அப்போ அங்கே தான் முதல்ல தொடரும். அடுத்தது ஆத்ம ஞானம் இணையக்கூடிய நெற்றி போட்டு திறந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் தொடரணும். அடுத்தது ஏன் அப்படின்னா, நம்ம உடம்புல ஒரு ஒட்டுமொத்த கிளான்ஸுக்கும் அதுதான் கேட்கு. பீடியல் பிடிஎல் வந்து நம்மளுடைய தைராய்டில் இருந்து அச்சுங்கல்ல இருந்து நம்ம உடம்புல சொல்லக்கூடிய லிம்பாட்டிக் சிஸ்டம் எல்லாத்துக்குமே முக்கியமான சுற்று இந்த திறந்த காலம்னு சொல்லக்கூடிய புது மதி. அப்போ அங்கே தொட்டா என்னதான் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சால், தொடும்பொழுது அத்தனை கிளாண்டையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய எண்ணத்தோடு தொட்டீங்கன்னா ஆக்டிவேட். சக்கரங்கள் இந்த 6 ஆதார சக்கரங்களை எப்படி நாம் இயக்கிறோம், ஸோ அதே முறையில் வர்ம புள்ளிகளை நாம் இயக்கும்போது அருமையான ராசி. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்லாம் நிறைய பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 150க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்டு சென்னையில் மட்டும் இருக்காங்க. இதை தாண்டி நிறைய ஈரோடு எனக்கு எந்த பப்ளிசிட்டியும் கிடையாது. இவங்க தான் கொஞ்சம் எதாவது போடுறத எடுத்து இப்போ போடல. அதுக்கு மேலே யாருமே போடல, நானும் போடுறதெல்லாம் கிடையாது. காரணம் என்னங்கிறது என்ன சார், இதில் தேடல் ரொம்ப ஜாஸ்தி. கிட்டத்தட்ட நான் வந்து பாரம்பரியமாக எங்கள் தாத்தா வழியாக பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் என்னன்னா, எங்கே போனாலும் அந்த என்னுடைய தேடல் ஜாஸ்தி. நான் நிறைய இடங்களை தேடி போயிருக்கேன். ஒரு யூடியூப்ல கூட பார்த்தேன், ஒரு 104 வயது தாத்தா வாழப்பாடியில் பண்ணுறாரு. அவரை தேடி போய் அவர்கிட்ட ஒரு சிறப்பு, அவர் எதையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு. நீ எங்கிட்ட கற்றுக்கலாம் பார்க்குறியா, அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்றார். அப்போ அவர் கூட ஒரு 4 சீடர்கள் இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கும்போது, எங்களுக்கு தெரியாது, இங்கே தட்டுன்னு சொல்லுவார் தட்டுவோம், அடின்னு சொல்லுவார் அடிப்போம் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர்கிட்ட நான் வந்து என்னென்னா, உங்களை பற்றி நான் பத்திரிகையில் எழுதணும், புக்கில் எழுதணும், அப்போ தான் 4 பேருக்கு தெரியும். நீங்கள் வந்து வருங்கால தலைமுறைக்கு ஒரு வாத்தியாராக இருந்து சில முக்கியமான விஷயங்களை சொல்லுங்கள், அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு. இதில் இப்போ நம்ம வடபழனியில் வந்து சைதாப்பேட்டில் வந்து ஒரு ரோடு, வேங்கேஸ்வரர் கோயில் இருக்கிறது, கோயிலோட வாசல். அந்த இடத்துல வந்து ஒரு நாட்டு மருந்து கடை இருக்குது. அது ஒரு முஸ்லீம் நாட்டு அந்த கடை. அவர் வந்து தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வந்தவர். ஒருத்தர் வந்து என்னை அந்த இடத்துல இந்த நாட்டு மருந்தெல்லாம் வாங்கி, ஒருத்தர் ஒரு வைத்தியர் என்னுடைய நண்பர் அங்கே சரக்குலாம் வாங்கி மருந்து செய்வார். அவர் வந்து என்னை அங்கே கூப்பிட்டு போகிறார். அவர் வந்து ஒரு புகழ்பெற்ற பாரம்பரிய வர்மக்கலை ஆசான், இவங்களை அறிமுகப்படுத்துகிற வாங்க, உங்களுக்கு நியூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போகிறார். அங்கே போகிறோம். அந்த கடைக்கு முன்னால் ஒரு 3 படி இருக்குது. படியில் நின்று தான் கடையில் சரக்கு வாங்க. அப்போ அந்த படியில் நிற்கிறான். உள்ள கல்லால் இவர் உட்காந்துருக்காரு. இவர் வாங்க வேண்டிய லிஸ்ட்டு கொடுத்துட்டாரு. உள்ள ஒரு பையன் எடுத்துட்டு இருக்கான். என்ன அவருக்கு அறிமுகப்படுத்துறாரு. ஐயா, இவர் என்னுடைய நண்பர், இவரை வந்து வர்மக்கலை விஷயம்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு, பசங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. இவரை பற்றி சொன்னேன், பார்க்கணும்னு சொன்னார், கூப்பிட்டு வந்துருக்கேன். அப்போ நான் வெளியே இருந்து வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லி நான் என்னை அறிமுகப்படுத்தினேன். அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் அப்படியே கேட்டேன், ஐயா நீங்கள்லாம் ரொம்ப வயசில் பெரியவங்க, ரொம்ப நுணுக்கங்களை நீங்கள் அந்த காலத்தில் குருமார்கிட்ட கற்றுருப்பீங்க. ஸோ நாங்கள் இப்போ எங்களுக்கு வந்து அதில் பாதி கூட கிடச்சிருக்காது. அதனால் நான் உங்களுக்கு சீடராக வரேன். நீங்கள் எந்த நேரத்தில் சொல்கிறீங்களோ அந்த நேரத்தில் நான் வரேன்